உங்கள் டிவோர்ஸ் பெயினை சக்ஸஸாக மாற்றுங்க. உங்களோட வாழ்க்கை நொறுங்கி போச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த வேதனையை வெற்றியில் மாற்ற முடியலான்னு நான் சொல்கிறேன். டிவோர்ஸ் ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் நீங்கள் நிறுத்தாதீங்க. அது ஒரு புதிய சாப்டருக்கு கேட்வே மாறலாம். டிவோர்ஸுங்கிற சொல்லு ஒரு பயங்கரமான அனுபவம். அந்த வழிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃபுக்கு தேவையான மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு மென்னாவோ ஒரு விமனாவோ இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட பெயினை சக்ஸஸாக மாற்றக்கூடிய டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி என்னோட பெயினை சக்ஸஸாக மாற்றுறது அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு அந்த டிவோர்ஸ்ன்ற அந்த பெயின்லேயே நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நகர்த்துவீங்க. இப்போது உடலில் ஏதாவது ஒரு பெயின் வந்துருச்சுன்னா உடனே அதுக்கு நம்ம மருந்து தேடுறோம் அதை சரி பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன ஒரு தலைவலினாலோ இல்லை ஏதாவது கால் அடிபட்டு அது ரத்தம் கட்டிக்கிடுச்சுனாலும் அதுக்கு உண்டான சொல்யூஷனை நம்ம தேடுறோம். அந்த வழிகளே நம்ம இந்த மனித உயிரும் இந்த நம்மளோட அனுபவமும் அந்த வழிகளை தாங்க முடியாது. அது குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட அந்த வழிகளை தாங்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களோட டிவோர்ஸ்ன்ற அந்த பெயினை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அதை தாங்குவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த பெயினுக்கு நீங்கள் ஒரு மாபெரும் மருந்தாக உங்கள் சக்ஸஸ் தான் அது நிலைநிறுத்தும். அந்த சக்ஸஸ் தான் உங்கள் டிவோர்ஸ்ன்ற அந்த ஒரு ஒற்றை சொல்லிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும். உங்கள் சக்ஸஸ் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஸோ அந்த உங்கள் டிவோர்ஸ்ன்ற பெயினுக்கு சக்ஸஸ்ன்ற மருந்தை நீங்கள் கண்டிப்பாக அமைச்சிக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போகும். இப்போது எப்படி நான் சக்ஸஸை சக்ஸஸ்ன்றது ஒரு வார்த்தை தான், பட் ஆனால் டிவோர்ஸ்ன்றதும் ஒரு வார்த்தை தான். ரெண்டுக்கும் வெவ்வேறு பொருள் கொடுக்கும். டிவோர்ஸ்ன்றது பயங்கரமான ஒரு வாழ்க்கை கசப்பான ஒரு விஷயம். சக்ஸஸ்ன்றது வாழ்க்கைக்கு உண்டான இனிமையான ஒரு செய்தி. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டிவோர்ஸ்ன்றதுலேருந்து சக்ஸஸ்ன்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆகணும். பிட்வீன் கேப்பில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை பயணம் தான் சக்ஸஸ். அந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தெளிவு இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறுபடியும் உங்கள் சக்ஸஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டை போய் நீங்கள் ரீச் ஆக முடியாது. ஏன்னா சக்ஸஸ்ன்ற பாயிண்ட்டு ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் பல டிவோர்ஸ்க்கு எப்படி நீங்கள் பல வழிகளில் நீங்கள் தாங்கிக்கிட்டீங்களோ அந்த மாதிரி சக்ஸஸ்க்கும் நீங்கள் பல வழிகளை தாங்கிட்டு அதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேற்றம் அடைஞ்சு போனால் தான் அந்த இலக்கை நீங்கள் போய் அடைய முடியும். இப்போ 2 பர்சன் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நார்மலான டிவோர்ஸ் ஆகாமல் இருக்காங்கன்னா அவங்க அவங்க லைஃப்குள்ளே ஒரு செயலுக்கோ இல்லை ஒரு உணர்வுகளுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலியில் வர பிரச்சனைகளுக்கு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் அவங்க சக்ஸஸ்க்கு நோக்கி கொண்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் தேடி போன பிறகு தான் அடுத்ததுன்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த சக்ஸஸ் அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் தனியாக நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னாலும் அந்த சக்ஸஸ்ன்ற ரேட் இருந்தால் தான் உங்களால் அந்த தன்மையிலும் நீங்கள் வாழ முடியும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் எப்பயுமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு டைரக்ஷனையும் ஒரு திசையும் தான் நம்ம கோச்சிங்கில் சொல்கிறோம். ஏன்னா டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் நம்ம சேர வேண்டிய வழிகளும் பாதையும் தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வாழ்க்கைன்ற அந்த டைரக்ஷனை மாற்றுங்க.
அந்த தெளிவில் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்களும் சக்ஸஸாக மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸாக மாற்றவும் முடியும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே மாற்றக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. சக்ஸஸ்ன்றது ஒரு வேர்டு தான். பட் ஆனால் நீங்கள் உங்கள் செல்ஃப் க்ரோத்தில் நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தையும் நீங்கள் அன்றாட பண்ண கடைபிடிக்கணும். அதை மாற்றினீங்கன்னா சக்ஸஸ்ன்றதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அடைஞ்சிரும். அந்த வேர்டு நீங்கள் உங்களை மாற்றிட்டீங்கன்னா சக்ஸஸ்ன்றதும் உங்களுக்கு மாறி உங்ககிட்ட வந்துடும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ மாற்றத்தை நோக்கி போங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் 25 ஏஜ்லேருந்து 45க்கு உள்ள டிவோர்ஸ் ஆன பீப்புள்ஸ், அதை மென்னுனாலும் சரி விமனாக இருந்தாலும் அவங்களுக்காக லைஃப் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ இந்த லைஃப் கோச்சிங்ன்றது உங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை ரீசெட் பண்ணவும் உதவியாக இருக்கும். ரீபில்ட் பண்ணுறதுக்கும் மாபெரும் மாற்றமாக நாங்கள் இருப்போம். நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு மென்னாக இருக்கீங்க, இல்லை விமனாக இருக்கீங்க அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நான் ரீமேரேஜ் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் நான் ரீமேரேஜுக்கு நான் என்னைய வந்து வளர்த்துக்கணும், அடுத்த லைஃப்க்கு நான் தேடி போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோச்சிங் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை எங்களுக்கு ஒரு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் கூட குழந்தைங்கள் இருக்குது, அவங்களோட முன்னேற்றத்துக்காக என் லைஃப்பை வந்து நான் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தெளிவான ஒரு டைரக்ஷனை நம்மளோட கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ கோச்சிங் தேவைப்படுறங்க நம்ம மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு டூல். வாழ்க்கைன்றது ஒரு டூலுங்க, ஒரு பயணம் தான். அந்த பயணத்தை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செயலும் செஞ்சு அதை அனுபவித்து அதில் தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை எப்போ வாழுவீங்க? அதுக்கு வந்து டைம் கிடைக்காது, அதுக்கு வந்து டைம் இருக்காது. நீங்கள் வாழ்க்கைன்றது என்னன்றது ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக கொண்டு போகணுன்ற அந்த தெளிவும் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட வாழ்க்கை என்னும் பயணத்தை நீங்கள் வந்து கடக்க முடியும், வெற்றி அடைய முடியும். வாழ்க்கை வாழ்வதற்கே நீங்கள் ஒரு டிவோர்ஸ் ஆன மென்னாவோ ஒரு உமனாவோ இருக்கீங்கன்னா உங்கள் உணர்வுகளை நீங்கள் மாற்றினாதான் உங்கள் வாழ்க்கைன்றது சக்ஸஸை நோக்கி போகும். உணர்வுகளை ஃபீலிங்ஸை உங்களுக்கு மாற்றி டியூன் பண்ண தெரியலன்னா உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கீழ்மட்டத்துல தான் போகும். இப்போ எப்படி ஒரு பியானோவோ ஒரு மியூசிக் கிட்டாரோ இருக்குன்னா அதனோட கை அசைவுகளை மாத்தினா அதனோட மியூசிக்ன்றது மாறும். அந்த மியூசிக் மாறுறப்ப அவங்க கேட்கறவங்களோட உணர்வு ஃபீலிங்ஸும் மாறும். அந்த மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க மாத்த தெரிஞ்சா உங்க வாழ்க்கைன்ற ஒரு அற்புதமான ஒரு சக்சஸை உங்களாலையும் மாற்ற முடியும். 100 வகையான டிவோர்ஸ், இதுல நீங்க எந்த வகை தெரியுமா? வீடியோட லிங்க்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.